ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ என்று சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 துலாம் ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பதான் பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசி நேயர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, பொது நலனில் அதிக அக்கறை காட்டுவீங்க, நல்லா தாராளமாக செலவு செய்வீங்க, குடும்பத்தின் மீது அளவு கலந்த பாசம் உள்ளவங்களா இருப்பீங்க, நண்பர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு துலாம் ராசினா யாரு அப்படின்னு பார்க்கும்போது, சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் துளாராசி நேயர்களாக ஆயிடுறீங்க. உங்களுக்கு கடந்த 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடங்கிறது ஒரு மத்தியமான இடம் தான். 5ஆம் இடம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தைங்களுக்காகவே கடந்த 2.5 வருடம் நீங்கள் செலவு செய்திருப்பீங்க, கடினமாக எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா காதல் விஷயங்களில் ஈடுபட்டிருப்பீங்க, சில பேர் பூர்வீக சொத்துக்கோசரம் அலைச்சலில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாறுதலாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு வெற்றி ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடம் தான் எதுனா உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடமான மீன ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வந்து எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்ரீ குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM தான் வரலாற்றுக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்து செல்கிறார். பொதுவாக அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 6ஆம் இடத்துக்கு வருவார். 6ஆம் இடத்துக்கு சனி வரும்போது தான் வேலையில் நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு, ப்ரமோஷனு, மேலும் பார்த்தீங்கன்னாக்கா தீராத நோய் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வர்றது, கடன் அடையக்கூடிய சூழ்நிலை, வெளியூருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, எதிரிகளால் பாதிப்பு இருந்தாலும் எதிரிகளோட பலம் வந்து குறையிறது, கோர்ட்டு கேஸ் வழக்குலலாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வருது, இந்த அரசியலில் வெற்றி அடைகிறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மேலும் தொழிலாளர்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே பலனை கொடுப்பாங்க. ஏன்னா தொழிலாளர்களால் முதலாளிகளுக்கெல்லாம் பெரிய அளவு, அது துளாராசி முதலாளிகளுக்கெல்லாம் பெரிய அளவு ஒன்றும் பாதிப்பு கிடைக்காது. அப்படிப்பட்ட சனி பகவான் அடுத்த 2025 2027 வரைக்கும் உங்கள் ராசிக்கு வெற்றி ஸ்தானமான, அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார். முக்கியமாக இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, கோர்ட்டு கேஸ் வழக்கில் வெற்றி அடைய வைப்பார். மேலும் சுப விரயங்களை வந்து கொடுப்பாரு. மேலும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி ஸ்தானத்தை வந்து தொடர்பு கொள்றதுனால முயற்சிகள் வந்து இது நாள் வரைக்கும் பலிதமாகும். ஆடை ஆபரணம் முக்கியமாக சிறப்பாக இருக்கும். மேலும் தங்க நகை சேர்க்கணுங்கிற எண்ணம் கொண்டிருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான் கொடுக்க போகிறார். ஏன்னா குரு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகிறார் இந்த 2025. அப்போது 6ல் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தியே பாதகமாக இருக்கும்போது, 6ல் வர சனி கண்டிப்பாக உங்களுக்கு வேலை, தொழில், பொருளாதாரம், காதலில் வெற்றி, நிலம், வீடு, வாகன சேர்க்கை, திருமணத்தில் ஒரு பாசிட்டிவான அமைப்பு, மேலும் 2ஆம் திருமணம் செய்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல சுமூகமான வாய்ப்புகள்லாம் வரும். மேலும் காதலில் வந்து வெற்றி அடையக்கூடிய அமைப்புலாம் இந்த சனி பகவான் கண்டிப்பாக இந்த துளாராசி நேர்களை, சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர நேர்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறார். பரிகார வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக சனி பகவானாவே முக்கியம் பைரவர் வழிபாடு, காடு இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது. மேலும் சனியோட பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான் இருந்தபோதும் சில நற்செயல்களை செய்யறதன் மூலியமாக 200% பலன்களை இந்த சனி பகவான் வந்து அடுத்த 2.5 வருடத்துக்கும் இந்த துலாம் ராசினியர்களுக்கு வந்து கொடுக்க போகிறார். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராக நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மேலும் வீட்டில் இருந்தவாறே உங்களுக்கு ஜாதக பலனை தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஜோதிட அன்பர்கள் www.astromoon.in வெப்சைட்டில் போய் பாருங்கள். எல்லா விவரங்களும் இருக்கும். உங்கள் ஜாதக பலனை தெளிவான முறையில் வந்து தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.